கடாயில் எண்ணெய் வச்சு ஊற்றியாச்சு. இந்த சைடு சுண்டல் வேகுது. சுண்டல் வெந்தோன்னே குழம்பு தாளிச்சோம். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன். இட்லிக்கு குருமா தான் வைக்க போகிறோம். கடுகு நல்லா பொரிஞ்சோன்னு பொரிக்கிட்டோம். அப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. நம்ம ஒரு வெங்காயம் நைஸாக விட்டு வச்சுக்கோ. போட்டு கல்லுப்புள்ள போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சோண்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நல்லா போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டாச்சு. இப்போ சிம் அடுப்பில் அதிகமாக வச்சுக்கிட்டு நல்லா மஞ்சத்தூள் வச்சு ஒரு 4 தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். நல்லா வணங்கணும். நல்லா வணங்குது. இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கறி மசாலாக்குள்ளே ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அப்புறம் மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன் கணக்கெல்லாம் போட்டுக்கிறேன். இந்த பக்கம் சுண்டல் வந்துகிட்டே இருக்குது. நம்ம இதை நினைச்சிட்டு சிம்மில் வச்சிடலாம். இந்த 2 தக்காளி நான் எதுக்கு எடுத்து வச்சுருக்கேன்னா, லாஸ்ட்டில் அரைச்சி ஊற்றினா குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால தான் எடுத்து வச்சுருக்கேன். இது கம்மி வச்சிடலாம். இப்போ நான் தக்காளி விழுதை அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த 2 தக்காளி போட்டு அரைச்சிருக்கேன். இந்த விழுது இதுவே ஊற்றிடுவேன். இப்போ நல்லா இப்போ அந்த தண்ணி மிக்ஸி ஜாரை கழுவுன கண்ணி இதில் ஊற்றிடலாம். ஒரு 2 டம்ளர் தண்ணி இருக்கும், ஊற்றிடலாம். இதை நல்லா கிண்டிடலாம். இப்போ நல்லா கொஞ்சம் இதாக விட்டு போகுது. இப்போ நம்ம இந்த சுண்டலை பாருங்கள் வெந்துருச்சு. இந்த சுண்டலை நம்ம அப்படியே ஊற்றிக்கலாம். ஊற்றியாச்சு. இப்போ நல்லா கிண்டணும். கிண்டினோடனே இந்த இது கடல மாவு இல்லாதனால நான் பொட்டுக்கடலை அரைச்சி ஊற்றிக்கிறேன். திக்னஸ்க்காக ஊற்றிருக்கேன். இப்போ இது கிண்டிடலாம். இப்போ நான் அந்த ஜாரை கழுவி இதில் பொட்டுக்கடலை அரைச்சோம் இல்லையா, அந்த ஜார் தண்ணியை அதில் ஊற்றிடலாம். இப்போ இது நல்லா கொதிக்க விட்டுலாம். உப்பு கொஞ்சம் பத்தலை. ஏற்கனவே நம்ம கல் உப்பு போட்டிருக்கோம் இல்லையா, அந்த கல்லுப்போட இது நான் சுண்டலோட உப்பு போட மறந்துட்டேன். அதனால் இது ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். காரம் போதும், கம்மியாக போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதை நல்லா கொதிச்சோடனே இந்த பொட்டுக்களோட பச்சை வாசனை போகணும். பச்சை வாசனை போனோடனே நம்ம இதை நல்லா தலகுலான்னு கொதித்து வரணும். நம்ம அப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நம்மளோட இட்லி குருமா ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன மெத்தட்லேயே நீங்கள் செஞ்சீங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் வெறும் குருமா தான் வைக்கலான்னு பார்த்தேன். சுண்டல் காலைல ஊற வச்சதை மறந்துட்டேன். அதனால் இப்போ வேக வச்சு இதிலே போட்டாச்சு. இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம்.
ஓகேங்களா, அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். நம்மளோட சுண்டல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சுவையான சுண்டல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு.